Hello all, this is FG. நம்ம இன்னைக்கு சாப்டர் 4ல ஃபினான்ஷியல் பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டரில் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுற ஃபினான்ஷியல் பார்ட்டிசிபெண்ட் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றின சாப்டர் பார்க்கலன்னா அந்த சாப்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட், இனி வரப்போகிற எல்லா சாப்டர் எண்ட்லையும் இன்டர்வியூ பேசிஸ் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம சாப்டர் பேசிஸாக கொடுப்போம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். ஃபினான்ஷியல் சிஸ்டமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பார்ட்டிசிபேட்ஸ் குளோபல் லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ரெகுலேட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது தான் அந்தந்த நாட்டை சார்ந்த ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த மூணும் இந்தியாவில் இருக்கிற ஃபினான்ஷியல் சிஸ்டமை 3 டிவிஷனாக டிவைட் பண்ணி ரெகுலேட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ பேங்கிங் சிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை நல்லா எல்லா பேங்க்ஸும் ஃபாலோ பண்ணுதான்னு பார்த்துக்குவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாத பேங்க்ஸ் மேலே ஆர்பிஐ டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ஒரு நாட்டோட பேங்கிங் சிஸ்டமை மானிட்டர் பண்ணுறது அந்தந்த நாட்டை சார்ந்த சென்ட்ரல் பேங்க்கோட ரெஸ்பான்சிபிள். அதை தான் ஆர்பிஐ பண்ணிட்டு வராங்க. ஐஆர்டிஏ மானிட்டர் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டிவிஷன் தான் இன்சூரன்ஸ் செக்டார். சேம் லைக் ஆர்பிஐ, இவங்களும் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட்டப் பண்ணி அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறது இவங்களோட ஒரு முக்கியமான ரோல். எல்ஐசி, டாடா இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிசி ப்ருடென்ஷியல் இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் இன்சூரன்ஸ் செக்டருக்கு. செபி, இவங்க மானிட்டர் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபீல்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்ஸ் இன் இந்தியா. இவங்களோட முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா, இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அனுமதி இல்லாமல் எந்த கம்பெனியும் அவங்க ஷேர்ஸை பப்ளிஷ் பண்ண முடியாது. ஷேர்ஸை பப்ளிஷ் பண்ணால் தான் பப்ளிக்கிட்ட இருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும். ஷேர்ஸ் பப்ளிஷ் பண்ணுற மெத்தட் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதை பற்றியும் டீட்டெயில்ஸாக வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 டிவிஷன்ஸ் மேனேஜ் பண்ணுற ஒரு ரெகுலேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட்டிசிபெண்ட்ஸ். பேங்கிங் செக்டர்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாருமே காமன் ஃபினான்ஷியல் பார்ட்டிசிபெண்ட்ஸ். இந்த பேங்கிங்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ரிட்டைல் பேங்கிங், இது நாம் டே டு டே யூஸ் பண்ணுற பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இந்த மாதிரி. அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ், இவங்க ஸ்பெசிஃபிக்காக கார்பரேட்காக ஃபங்க்ஷன்ஸ் ஆகிற ஒரு பேங்க். பட் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ரிட்டைல் அண்ட் கமர்ஷியல் சர்வீஸை ஒன்றா தான் கொடுக்குறாங்க. லைக் எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இவங்க எல்லாருமே ரிட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கார்பரேட்டுக்கு தேவையான சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ், இவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுற பேங்க். அதுக்கு உதாரணம் தான் எக்ஸிம் பேங்க், அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்காக ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் லைன் ஆஃப் கிரெடிட் இந்த மாதிரியான சர்வீஸை கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். இதை பற்றி தான் நாம் கம்ப்ளீட் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். இவங்க பண்ணுற சில முக்கியமான சர்வீஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அண்டர் ரைட்டிங், கேபிட்டல் ரைசிங், சேல்ஸ் அண்ட் ட்ரேடிங், அட்வைசரி சர்வீசஸ், ஈக்விட்டி ரிசர்ச், மர்ஜர் அண்ட் அக்விசேஷன் இந்த மாதிரியான சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் எல்லாம் என்ன அண்ட் இதை யாருக்காக பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஐபி சீரீஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். மர்ஜர் அண்ட் அக்விசேஷன், அண்டர் ரைட்டிங் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதர் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம். கஸ்டோடியன் பேங்க், நேமில் இருக்கிற மாதிரி இந்த பேங்க் கஸ்டோடியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இதை ஒரு சேஃப் கீப்பிங் பேங்க்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ண கேஷ் அண்ட் செக்யூரிட்டிஸை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இந்த கஸ்டோடியன் பேங்கோட ஒர்க். இன்வெஸ்டர்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் இதை செல் பண்ண முடியாது. இவங்க ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட்ஸை செட்டில் பண்ணுவாங்க. அதாவது ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட் இவங்க கிளியரிங் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேட்ஸ் கஸ்டோடியன் பேங்க் வழியாக பண்ணும்போது டிஃபால்ட் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா
பையர்ஸ் அண்ட் செல்லர் கிட்ட இருந்து கேஷ் அண்ட் செக்யூரிட்டிஸை கஸ்டோடியன் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ட்ரேட் கிளியரிங் பண்ணுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஏ வந்து கிளைண்ட் அவங்க ஷேர் வாங்குறாங்க யார்கிட்ட இருந்துன்னா பிங்கிற ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து. ஸோ இந்த ட்ரேட் கஸ்டோடியன் மூலமாக நடந்தால் இப்போது ஏ ஷேர்ஸுக்கு ஈக்குவல் கேஷ் எவ்வளவோ அதை கஸ்டோடியன் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. அண்ட் பி வந்து ஏக்கு கொடுக்க வேண்டிய ஷேர்ஸை கஸ்டோடியன் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. இப்படி பையர் அண்ட் செல்லரோட கேஷ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இவங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது கஸ்டோடியன் பேங்க்கோட அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிக்கு கேஷ் ரெமிட் பண்ணுவாங்க அண்ட் ஏக்கு ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த ட்ரேடில் கஸ்டோடியன் இல்லைன்னா மேபி ஏ கஸ்டமர் பிக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பி கஸ்டமர் ஷேர்ஸை ஏக்கு கொடுக்காமலும் போகலாம். இது ஒரு டிஃபால்ட் ட்ரான்சாக்ஷனாக ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கஸ்டோடியன் பேங்க் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கஸ்டோடியன் பேங்க்ஸ் என்னென்னா, ஒரு சில பேங்க்ஸ் கொடுத்துருக்கேன். பிஎன்பி பாரிபாஸ், டிபிஎஸ் பேங்க் லிமிடெட், டாய்ச் பேங்க் ஏஜி அண்ட் மோர். நெக்ஸ்ட் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டெபாசிட்ரி. இந்தியாவில் இருக்கிற டெபாசிட்ரி யாருன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட், என்எஸ்டிஎல்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அண்ட் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட், சிடிஎஸ்எல் சொல்லுவாங்க. இவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுற ஷேர்ஸை டிமெட்டரலைஸ்டு, அதாவது டிமேட் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியும், அது போக லெண்ட் அண்ட் பாரோவும் பண்ண முடியும். நம்ம நார்மலாக ட்ரேட்ஸ் பண்ணுற ஷேர்ஸ் எல்லாமே இங்கே தான் டிமேட் ஃபார்மாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நிறைய பேருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னன்னு தெரியும். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, அதே மாதிரி யூஎஸில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் யூகேல லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் ஃபார் செக்யூரிட்டிஸ் பை அண்ட் செல். நம்ம இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சாப்டரில் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், கஸ்டோடியன், டெபாசிட்ரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேசிக்ஸ் டீட்டெயில் எல்லாம் பார்த்தோம். இவங்க தான் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற முக்கியமான பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது இன்டர்வியூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். இது வரைக்கும் பார்த்த சாப்டரில் இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் சொல்கிறோம். அதை நீங்கள் படித்து ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சாம்பிள் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும்னு நம்புகிறேன். Question number 1. What do you know about investment banking? And number 2. What are the services provided by investment banking? Number 3. What is the difference between retail and investment banking? Number 4. What is the process of publishing the shares in the market? Number 5. Why shares are published in the stock market? Number 6. Difference between capital and money market. Number 7. Difference between fixed income and equity. Number 8. What are all the financial instruments? Number 9. What is OTC market? Number 10. What is exchange market? Number 11. Difference between OTC and exchange market. Number 12. What is bond? Number 13. What is equity? Number 14. What is underwriting? Number 15. Why underwriting? Number 16. Who is the underwriter? That's all for now. Next videos la chapter 5 பார்க்கலாம். And அது வரைக்கும் keep support and subscribe our channel. Thanks all for watching. Bye.